வணக்கம். ஷெஃப் மகேந்திரவர்மா. நான் இன்னைக்கு செய்ய போகிறது என்னன்னா மிக்ஸ் வெஜ் பக்கோடா. இது வந்து நேபாள் ஸ்டைலு. இதில் வந்து நம்ம நார்மலாக பக்கோடா வந்து வெங்காயத்தில் உருளைக்கிழங்கு போடுவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவோம், நீள நீளமாக நறுக்கிட்டு வெங்காயம், முட்டைக்கோசு, கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கொடமிளகாய், பீன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் மசாலா, எல்லா பொருளையும் மசாலா யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க என்ன கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் முட்டை. எங்கேயுமே நம்ம வெஜ்ஜில் வந்து நம்ம முட்டை யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் அவங்க யூஸ் பண்ணுவாங்க முட்டை. இது ரொம்ப அருமையா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கொஞ்சம் பாதி அளவு மைதா, பாதி அளவு கடலை மாவு ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இது கூட மின் சட்னி புதினா சட்னிமாங்க, அது கூட இந்த பக்கோடா சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். அவங்க எப்படி பண்றாங்க உங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன். இதுல என்னன்னா கொஞ்சம் மேல சாட் மசாலா போடுவாங்க, நான் போடல. இதுல நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாட் மசாலா போட்டால் ரொம்ப அருமையா இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி இன்னைக்கு செஞ்சு. நீளமாக நறுக்கின முட்டைக்கோசு, கேரட்டு, வெங்காயம், பீன்ஸு, கொடமிளகாய், நீளமாக நறுக்கின கத்திரிக்காய் தண்ணியில் நறுக்கி போட்டால் கருப்பாகாது, நல்லாயிருக்கும். தண்ணியில் நறுக்கி போட்டது கத்திரிக்காய். உருளைக்கிழங்கு நல்லா நீளமாக நல்லா நறுக்கினது, இது தண்ணியில் வரப்போட்டதுனா கலர் மாறாது. மைதா, கடலை மாவு, சின்னதாக நறுக்கின பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு அரைச்சது, உப்பு, கொத்தமல்லி சின்னதாக நறுக்கிற இலை, முட்டை. இப்போ வந்து ஒரு 25 கிராம் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு, வெங்காயம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும். ஒரு 20 கிராம் கரெக்டாக சேர்த்துக்கிட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு தேவையோ 25 கிராம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி 20 to 25 கிராம் மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1 கிராம் இஞ்சி பூண்டு அரைச்சது. நேபாளில் வந்து வித்தியாசமாக பண்ணுவாங்க, அதை தான் இப்போ செஞ்சு காட்டுறேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1 கிராம், கொத்தமல்லி தூள் 1 கிராம், மிளகாத்தூள் 1 கிராம், ஜீரகத்தூள் 1 கிராம், 1 கிராம் பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கினது. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை 1 கிராம் இல்லாட்டி 2 கிராம் சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு முட்டையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு முட்டை முட்டையும் ஆட் பண்ணுறோம்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுற கடலை மாவு, மைதா இது கோட்டிங்க விடாது, ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் அந்தளவுக்கு குடிக்காது, ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு தேவையான உப்பு பார்த்துக்கணும். ஒரு 50 கிராம் கடலை மாவு, ஒரு 50 கிராம் மைதா ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கு தண்ணி விடும். அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும் பாருங்கள். இந்தளவுக்கு பதமாக இருக்கணும். இந்தளவு ரெடி ஆச்சுன்னா எண்ணெயை மிதமாக சூடு பண்ணிட்டு இதுமாரி தனித்தனி பீஸாக கொஞ்சம் ஊற்றணும். மினிமம் ஒரு 5 கிராம் பீஸு இல்லாட்டி ஒரு 5 கிராம் தான் ஒரு பீஸு இடம் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதுமாரி இது வந்து அரை வேக்காடாக எடுத்துடணும். திருப்பி இன்னொரு வாட்டி பக்கோடா ஊற்றிடணும். ஒரே டைமில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லா இருக்காது, அதனால் அரை வேக்காடு பண்ணிட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சிருக்கணும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து நேபாளில் ரொம்ப ஃபேமஸான மிக்ஸ் வெஜ் பக்கோடா. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.